பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று குரானை உள்ளத்தில் குடியேற்றும் பதிவு. இந்த பதிவிற்காக இன்று சூரா நிசாவிலிருந்து 86வது வசனத்தை உங்களோடு பகிர்கிறேன். அதில் என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இறைவன் இவ்வாறு கூறுவான், வைதா ஹுய்யித்தும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஹஸன மின்ஹா அவ் ருத்துஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா என்று கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், சலாம் என்ற காணிக்கையின் மூலம் உங்களுக்கு முகமன் சலாம் கூறப்பட்டால் அப்பொழுது அதனை விட அழகானவற்றை காணிக்கையாக கூறுங்கள், அல்லது அதனை திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கின்றார். நமக்கு யாராவது ஒருவர் சலாம் கோரினால் அதற்கு பதிலாக நீங்கள் அழகான ஒன்றை கூற வேண்டும். அழகான கூற வேண்டும் என்றால் என்ன? அலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அழகிய முறையில் கூற வேண்டும். இல்லை, முடியவில்லை என்றால் அலைக்கும் சலாம் என்றாவது கூறிவிட்டு செல்ல வேண்டும். ஆனால் வாய்மூடி செல்வது அல்லாவின் கட்டளை ஏற்க மறப்பது என்பதாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு விட்ட கட்டளை என்னவென்றால், சலாம் கூறுங்கள், அறிந்தவர் அறியாதவர் என்று அனைவருக்கும் நீங்கள் சலாம் கூறுங்கள் என்பதாகத்தான் நமக்கு அல்லாவின் தூதர் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் சலாம் நமக்கு சொல்வது அல்லாவும் சரி, அல்லாவுடைய தூதரும் சரி நமக்கு இட்ட கட்டளைப்படி நாம் செய்ய வேண்டும். சிலர் தலையை ஆட்டிக்கொண்டு செல்வார்கள், அது கூடாது. சிலது கையை தூக்கி பதில் சொல்வார்கள், அதுவும் கூடாது. வாயால் சொல்ல வேண்டும். அந்த வாயால் சொல்லும்போதே நீங்கள் முடிந்த அளவு அழகானவற்றை கூற பாருங்கள். இல்லை என்றால் அதையே கூட நீங்கள் திருப்பி கூறிவிடுங்கள். ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வாய் மூடி செல்லாதீர்கள், சிரித்து கொண்டே செல்லாதீர்கள். ஹசரத்களே இவ்வாறெல்லாம் செய்வார்கள். தலையாட்டுவார்கள், சிரித்து கொண்டே செய்வார்கள், கை காட்டுவார்கள். இந்த மாதிரியெல்லாம் தவறு செய்யக்கூடாது. ஓதி படித்தவர்களுக்கு இந்த வசனம் நிச்சயமாக தெரியும். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை நமக்கு அழகான முறையில் எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹ் கூறியவாறு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சலாம் கூறுவதில் பேணி காக்க வேண்டும். அவர்கள் நமக்கு சலாம் சொல்லும்போதும் நாம் பதில் சொல்லும்போது இந்த முறையை கையாள வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு, இந்த விஷயத்தை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர் அனைவரிடம் எடுத்து கூறுங்கள் என்று கூறிக்கொண்டு, அக்கம் பக்கத்தில் உங்கள் உறவினர், நண்பர் என்று எல்லோருக்குமே நீங்கள் எடுத்து கூறுங்கள். ஏனென்றால் சலாம் மிகவும் முக்கியமான விஷயம். சலாத்தில் இவ்வளவு விஷயங்கள் குரானில் இருக்கிறது என்பதை அறிந்தவர் கண்டிப்பாக அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவார். அறியாதவர்களுக்கு இது முக்கியமான விஷயம் என்று கூறிக்கொண்டு, இப்படியே நீங்கள் கண்டிப்பாக சலாத்தினை பரப்புங்கள் என்று கேட்கின்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.